நல்ல தண்ணீர் வசதியோட ஒரு செழிப்பான ஏரியாவில் தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தென்னந்தோப்பை பற்றி முழு தகவலும் பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தோப்புனோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருங்க. அதில் 4 ஏக்கர் தென்னந்தோப்பு, 1 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 4 ஏக்கர் இருக்கிற தென்னந்தோப்புனோட வயசு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 17 வயசு இருக்குங்க. நல்ல பராமரிப்பில் அருமையான காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க. தென்னை மரத்தினோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க. பூமியோட டைப்பு செம்மண் பூமிங்க. இந்த பூமி வில்லேஜிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸு, வீடுகள்லாம் இருக்குதுங்க. பாதுகாப்பான ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. பக்கத்தில் எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற நிலங்கள் தான் அதிகமாக இருக்குதுங்க. ஒரு 90%க்கு மேலே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 70% தென்னந்தோப்புங்க. மீதி பட்டுப்பூச்சி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக மக்காச்சோளம், காய்கறி பயிர்கள், இந்த மாதிரி நிறைய பயிர்கள் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பூமியினோட தண்ணீர் வசதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணறு இருக்குதுங்க, 2 போர் இருக்குதுங்க, ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 5 ஏக்கருக்கு போதுமான தண்ணீர் தடை இல்லாமல் கிடைக்குதுங்க. வெயில் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா இது போதுமானதாக இருக்குதுங்க. அது போக இந்த பூமிக்கு திருமூர்த்தி டேம்லேருந்து வர்ற பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட் வாட்டர் இருக்குதுங்க. அதுவும் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குதுங்க. கிணத்தினோட ஆழம் பார்த்திங்கன்னா 30 அடி தான் இருக்குதுங்க. இந்த 30 அடியில் கிணத்துலேருந்து வர்ற தண்ணியே போதுமானதாக இருக்குதுங்க. பக்கத்தில் நீர்நிலைகள் நிறையா இருக்குதுங்க. செக் டேமு, அது போக ஒரு பள்ளம் ஒன்று போயிட்டுருக்குங்க. நல்ல மழை கிடைக்கக்கூடிய ஏரியாங்க. இந்த பூமிக்கு வர்றதுக்கான தட வசதி பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து பிரிஞ்சு வர்ற மண் தடம்ங்க. மண் தடத்தினோட அகலம் பார்த்திங்கன்னா 16 அடிங்க. மொத்தமாக 200 மீட்ரு தார் ரோட்லேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த பூமியை ரீச் ஆயிடலாங்க. ரோடு ஆக்சஸ் இந்த பூமிக்கு நல்லா கிடைக்குதுங்க. கனரக வாகனங்கள் எல்லாமே போர் வண்டி, தேங்காய் எடுக்கிறதுக்கான லாரி, இந்த மாதிரி எல்லா வண்டியுமே போயிட்டுருக்குங்க. இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா காய்ப்பில் இருக்கிற தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா 55லேருந்து 60 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க. இந்த பூமியினோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணீர் வசதி இருக்குதுங்க. போர் 2 இருக்குது. அது நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணுதுங்க. மரத்தினோட வெரைட்டி நல்ல நாட்டு மரமாக இருக்கிறதுனால நல்ல வறட்சி, எவ்வளோ பெரிய வறட்சி வந்தாலும் தாங்கி நிற்கிற அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மரம். அது போக நல்ல பராமரிப்பில் இருக்குதுங்க. நல்ல தண்ணீர் கொடுத்துட்ருக்காங்க. உரம் எல்லாம் சீரான இடைவெளியில் கொடுத்து நல்ல முறையில் பராமரித்து ஈல்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஈல்டு எடுத்துகிட்ருக்காங்க. இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பிரித்து தர மாட்டாங்க. மொத்தமாக 5 ஏக்கராக தான் கொடுப்பாங்க. 4 ஏக்கர் தென்னந்தோப்பு, மீதி பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் விவசாய நிலமுங்க. ஊருக்கு பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்கனால வேலையாட்கள் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. ஈஸியாக ஆட்கள் கிடைக்குங்க. தண்ணி எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் சாயந்தர நேரத்தில் வீடியோ எடுத்துங்க. காலையிலேருந்து ஃபுல்லாக ஓடி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க. 10க்கு 16ங்க. டெம்பரரியாக ஸ்டே பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அவுட் சைட் பாத்ரூம் வசதியோட இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க. இந்த பூமியோட டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னீங்கன்னா ரோடு ஃபேஸ் இந்த பூமி கிடைக்காதுங்க. தார் ரோட்லேருந்து மண் தடத்தில் தான் உள்ளே வரணுங்க. அதுவும் 16 அடி அகல மண் தடம்ங்க. அதனால் நம்மளுக்கு மார்க்கெட் ரேட்லேருந்து ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. 55 லட்சத்துலேருந்து 60 லட்ச ரூபா வரைக்கும் இந்த ஏரியாவில் தென்னந்தோப்பு காய்ப்பு இருக்கிற மரம் போயிட்டுருக்குதுங்க. ஆனால் இந்த தோப்புக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் 50 லட்சம் கேட்குறாருங்க. 50 லட்சம் ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. அதுலேருந்து கூட நம்ம ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் உடனடி கிரயம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு குறைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு வரணுங்க. இந்த பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற பூமியில் பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சி, தென்னை மரம், இந்த மாதிரி மற்ற விவசாயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பூமியை நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.